வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு மோடி 3.0 அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ரூபாய் 15 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் அமல். வாய்ஜால அரசு என காங்கிரஸ் விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் செயல்பாட்டுக்கு வருமா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியின் திரு மோடி கார்த்திக் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முருகையன் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான நலத்திட்டங்கள் 100 நாட்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்றைக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா 100 நாள் அந்த நாட்களும் நிறைவடைகிறது. பிரதமர் அவர்களின் பிறந்த நாளும் ஒன்றாக வருகிறது. ஸோ அதனால் இது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் வேறு விதத்தில் கொண்டாடிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் மட்டும் ஒரு விமர்சனம் வச்சிருக்கு. இல்லை, இதெல்லாம் நாங்கள் சாதனைகளாக அறிவிக்க ஒத்துக்கொள்ள மாட்டோம், இதெல்லாம் சோதனைகள், எதையுமே திட்டங்கள் செயல்படுத்தவில்லை, எல்லாமே யூட்டர்ன் அடிச்சு போயிருக்குன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் லிஸ்டே கொடுத்துருக்கீங்க. எதனால்? எதிர்கட்சி அதனால் பாராட்டக்கூடாதுன்ற மனநிலையா? இல்லைங்க, மகாபாரத்தில் சக்கரவியூகத்தில் அபிமன்யு மாட்டிக்கொண்டதை போல மோடி ஆட்சியில் இந்தியா மாட்டிக்கொண்டு தவிக்கிறது. ஆனா இப்படி சொல்றீங்க, இணையத்தின் வழியாக திரு மோடி கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று விட்டு மோடி அரசின் சாதனைகள் பத்தி நீங்க சொல்லலாம். வணக்கம் திரு மோடி கார்த்திக் அவர்களே. ஓகே, நம்ம தொடரலாம். முருகன் சாரோட கருத்து. 15 லட்சம் கோடி திட்டங்கள்னு சொன்னா ஒண்ணுமே வேண்டாம். இந்திய நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளவுன்னு தெரியுமில்ல. அதுல நீங்க ஒண்ணுமே பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்பெஷலா அறிவிக்க வேண்டாம். யதார்த்தமா செலவு கணக்கு பட்ஜெட் போட்டாலே அந்த 15 லட்சம் கோடி சாதாரணமா வந்துடும். கல்விக்கு இவ்வளவு, விவசாயத்துக்கு இவ்வளவு அப்படின்னு நீங்க ஒதுக்கியிருக்கீங்கல்ல, அதுவே 15 லட்சம் கோடி யூஸ்வலா செலவாகும். அது நாட்டு மக்கள் கொடுக்குற வரி பணத்தை என்ன அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட முடியும்? அதையெல்லாம் பட்ஜெட்டில் பிரித்து போட்டால் 15 லட்சம் கோடி நாங்கள் திட்டமிட்டு விட்டோம். என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க அதை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்ற மாதிரி அவ்வளோதான். யார் வந்தாலும் சாப்பிட்ற மாதிரி விருந்துலாம் எதுவும் இல்லை, அமைச்சரவை இல்லை. வெறும் இந்த IAS அதிகாரிகளை வச்சு நீ ஆட்சி ஆண்டா கூட இங்கே எப்படி கவர்னர் உட்காந்துருக்காரு அது மாதிரி அவரே 15 லட்சம் கோடிக்கெல்லாம் கரெக்டாக கணக்கெல்லாம் போட்டு ஒதுக்கிடுவார் பணம். அது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை. 15 லட்சம் கோடி நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம்னா என்ன சொல்லுங்க. என்ன ஒரு கோடி பேருக்கு நான் வேலை கொடுங்கன்னு சொல்லி 500 பெரிய பண முதலாளிகள் நடத்துகின்ற கம்பெனியில் 500 கம்பெனியில் எவ்வளவு 1 கோடி பேருக்கு அவன் வேலை கொடுப்பானா? அவன் வேலை கொடுப்பான். அவன் அதாவது இந்த எக்ஸசைஸ் இது பண்ணுறது, சர்வீஸ் எடுத்துக்கிறது, அதுக்கு அவங்க 5000 மாதம் கொடுப்பாங்களாம். என்ன சட்டம்? அவன் 5000 கொடுத்து 1 கோடி பேருக்கு 500 கம்பெனில வேலை கொடுப்பான். இது பெரிய திட்டமா? இது அரசாங்கம் கொடுத்தா பரவாயில்ல. பயிற்சியை கொடுப்பது இந்த அரசோட திட்டம் இல்ல. பயிற்சி கொடுக்கறதுக்கு பணம் அவன் கொடுக்குறான். நீ ஒதுக்கிய பணம் எவ்வளவு கொடுக்குறாங்க? இருங்க, அவன் ஏற்கனவே இருக்கிற ஆட்களுக்கே அங்கே அந்த இடம் பத்தல, வேலை கொடுக்கறதுக்கு இடம் பத்தாம பல பேரை வேலை நீக்கம் செய்யறான். நீங்க ஒரு கம்பெனிக்கு 2000 பேர், அப்ப கணக்கு 2000 பேருக்குன்னு அவன் தனியா ஒரு பில்டிங் தான் கட்டணும். அதுக்கு 1 வருஷம் ஆகும். தனியாக ஒரு பில்டிங் கட்டி அவன் எல்லாம் செட் போட்டு அவன் எல்லாம் ரெடி பண்ணி அவன் பயிற்சி கொடுக்கறதுக்கான அதுவே பெரிய அவனுக்கு செலவு. அதுக்கப்புறம் நீ மாதம் எனக்கு 5000 நீ கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு கட்டளை போடுறது தான் நம்ம ஒதுக்கின பணம். என்ன, நான் பணம் கொடுக்குறேன் ஐயா, நீ பயிற்சி குடியா, அவங்களுக்கெல்லாம் டெக்னிக்கலாக பயிற்சி கொடுங்க. நாங்கள் பணம் 1 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், 5000 நாங்கள் கொடுத்துட்றோம், உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், நீங்கள் பயிற்சி கொடுத்து அனுப்புங்க எல்லாரையும் வெளியில். அப்படி சொன்னால் பரவாயில்ல. அவனை கொடுக்க சொல்லி சரி ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்க. அது மாதிரி அந்த ஏதோ ஒண்ணுன்னு தான் போக முடியுதே தவிர நம்மளால குற்றச்சாட்டுன்றதை எதையும் சரியாக சொல்ல முடியல. என்ன குற்றச்சாட்டுனா என்ன? இப்ப என்ன 100 நாள்ல என்ன பெரிய சாதிச்சிட்டாரு? 7 ஆண்டுகளில் 70 நீட் தேர்வுல கசிவு வந்தது, வெளியே வந்தது 100 நாள்ல. சுப்ரீம் கோர்ட்டை குட்டு வச்சது. இவ்வளவு அயக்கத்தனம் இருக்கக்கூடாது. 300 பேருக்கு அந்த நீட் தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு 200 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கான். இது வெளியே வந்தது இப்போ 100 நாளில். 7 வருஷமாக நடந்த ஊழல், 7 வருஷமாக நடந்த மோசடி, நீட் தேர்வில் என்னென்ன நடக்குது, அதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் எந்த அளவுக்கு மோசடி செய்து அவர்களெல்லாம் பயிற்சி பெற்று வெற்றி பெற்று வருவது போல் காமிக்கிறார்கள். எந்த திறமை இல்லாதவெல்லாம் பயிற்சி வெற்றி பெற்று வந்துடுறான். அந்த மாதிரி
கொஸ்டின் மார்க் அவுட் ஆகி அந்த பிரச்சனை வந்தது 100 நாள் தான். அது பெரிய சாதனை. 15 வந்தே பாரத்க்கு பச்சை கொடி காட்டணுமே, அது சாதனை இல்லையா? நீங்க வந்தே பாரத்துக்கு ஃப்ளைட்ல ஏறி போயிடலாங்க. இந்த ட்ரெயின் விடுறாங்களே, சாதாரண ட்ரெயின்லயே இருக்கிற கோச்செல்லாம் காணும். நான் முந்தின நாள் தஞ்சாவூர் போயிட்டு வரேன். ஏபிசின்னு 3 3 டயர் ஏசி இருக்கும். நான் வெயிட்டிங் லிஸ்ட் 21 டிக்கெட் வாங்குறேன். ஒரு மாதம் கழிச்சு எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 18 நின்று போச்சு. நான் ட்ரெயினில் ஏறி வெளியில் உட்காந்துக்கிட்டே போனேன். 620 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு மன்னார்குடிக்கு உட்காந்துக்கிட்டே இங்கே இருந்தால் 7 மணி நேரம் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நிலை. 3 கோச் இருந்தது, இப்போ 1 கோச் தான் இருக்குது. செகண்டரி ஏசியில் 2 கோச் இருக்கும், 1 கோச் இருக்கு. இதுதான் நிலை. இதையெல்லாம் காலி பண்ணிட்டு எங்களை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் ஒரு 620 ரூபா 720 ரூபா கொடுத்தோம் போக முடியும். அதில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க எவனுக்குமே டிக்கெட் ஓகே பண்ணுறதில்ல. ஆனால் தக்கால் பிரீமியம் தக்கால் எவ்வளவு டிக்கெட் தெரியுமா? நாங்கள் வாங்குறது ஏசியில் 620 அது 1500 ரூபா. வெறும் ஸ்லீப்பர் கிளாஸ். அதான் கேட்டேன், தக்காலில் கொடுன்னா 750 ரூபாங்க. ஸ்லீப்பர் கிளாஸில் மன்னார்குடியிலேருந்து மெட்ராஸ் வரத்துக்கு 850 ரூபா டிக்கெட்டு தக்காலில். ஆர்டினரி டிக்கெட்டு 220 ரூபா. 4 மடங்காக போட்டு கொள்ளடிப்பீங்க. நான் ஒரு மாதத்துக்கு முன்னால் டிக்கெட்டு புக் பண்ண எனக்கு ஏன் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை? இப்போ நான் வரும்போது ஒருத்தன் கார் வந்தால் அந்த காரில் ஏறி வந்துட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணேன். வெயிட்டிங் லிஸ்ட்டு 10 நின்று போச்சு. 450 இது 620 ரூபாயில் 65 ரூபா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தான். இங்கே கேன்சல் பண்ணேன். அந்த லட்சணத்தில் இருக்கு. நீ வந்தே பாரத்தை விட்டேன்னு சொன்னால் அது ஃப்ளைட்டில் ஏறி போகிற காசு அதில் வாங்குற. மிகப்பெரிய பணக்காரர்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அவன் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு போகலாம், வேணா வந்தே பாரத்தில் போகலாம். சாதாரண மக்கள் எல்லாம் அதில் பயணம் பண்ண முடியாது. அது மிகப்பெரிய சாதனை எல்லாம் அல்ல. ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு போய் பாருங்க, நீங்க சமுதாயத்தில் உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாடுபடுதுங்க ஜனங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால அதெல்லாம் வந்தே பாரத் விட்டதெல்லாம் என்னங்க, ரெகுலராக நீங்க கோச் நம்ம ஐசிஎஃப் இதில் கோச் ரெடி பண்ணுறான், நமக்கு வேண்டிய கோச்சை நமக்கே கொடுக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் வருத்தத்துக்குரியது. இதை நான் நேரடியாக கம்ப்ளைண்ட்டே பண்ண போகிறேன். எங்கள் எம்பி மூலமாக நான் பார்லிமெண்ட்டில் இதை பேச வைக்க போகிறேன். தென்னிந்தியாவை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். எங்களுடைய ஐசிஎஃப்ல நாங்கள் கோச் பூரா தயார் பண்ணுறோம். ஆனால் எங்கள் தமிழகத்துக்கு வேண்டிய கோச்சை ஏன் அலாட் பண்ணலை? ஏன் எங்களுக்கு உரிய வசதியை செய்து கொடுக்கவில்லை? அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா தெரியுது, மக்கள் படுற பாடு அந்த பாடுபடுறாங்க. இதுதான் அவர்கள் செய்த சாதனை. இதில் இப்போ நீட்டில் அந்த பிரச்சனையா, அந்த பங்கு சந்தையில் அந்த மாதவி பூச்சி அதை கொண்டாந்து போட்டு ஒரு வருடத்தில் $10 லட்சம் நஷ்டம் அப்படிங்கிறான். அந்த அம்மாவுக்கு எந்த இதுவும் இல்லை. அது வேற ஒன்றில் இருந்ததை கொண்டாந்து ஒரு இதில் உறுப்பினராக இருந்ததை கொண்டாந்து மாதவி பூச்சியை கொண்டாந்து போட்டு பங்கு சந்தையில் அவங்கள வச்சு எவ்வளோ குளறுபடி பண்ணணுமோ அவ்வளோ குளறுபடி. சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ரகசியங்களை சொல்லி அதன் மூலமாக ஏற்றுவது, உடனே அந்த பங்கு சந்தையை வீழ்த்துவது, இது மாதிரி பண்ணி எத்தனை லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சாதாரண மக்கள்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் செய்த சாதனை. வேற என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒவ்வொரு இதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கல்வித்துறைக்கு போன ஆண்டு கொடுத்த அதே பட்ஜெட்டை விட வெறும் 52 கோடி ரூபாய் தான் அதிகம் விவசாயத்துக்கு. ஆனா அப்ப இருந்த பண மதிப்பு என்ன, இன்னைக்கு இருக்கிற பண மதிப்பு என்ன? ஆனா போன ஆண்டு ஒதுக்கின தொகையை விட இந்த ஆண்டு 40 கோடி 30 கோடி தான் அதிகம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுதான் அவர்கள் சாதனை. சரிங்க சார், தொடர்ந்து இது ஒரு மிகப்பெரிய விவசாய நாடு, 7 லட்சம் கிராமங்களை கொண்ட நாடு, மிகப்பெரிய விவசாயம். 70% மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுக்காக வேண்டி என்ன பண்ணணும், விலை நிர்ணயம் பண்றது சொன்னீங்கல்ல. ஆட்சிக்கு வரும்பொழுது நீங்க 100 ரூபான்னு சொன்னா 50 ரூபாய் நாங்கள் லாபம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, எங்க விலை நிர்ணயம் பண்ணீங்க? அதுக்கான கமிட்டி எல்லாம் போட்டு அறிக்கை கொடுத்து நாங்கள் அதை நிர்ணயம் பண்ணுவோம்னு சொன்னீங்க. இது வரைக்கும் அந்த விவசாயிகள் நலனுக்காக எந்த விதமான முடிவையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சரிங்க சார், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மோடி கார்த்திக் அவர்கள் என்ன பதில் சொல்றான்னு சொல்லலாம். மோடி கார்த்திக், அதாவது இந்தியா முழுக்கவே பிரதமர் அவர்களுடைய திட்டங்கள் சரியாக சென்று சேரவில்லை, எல்லாமே யூட்டர்ன் அடிச்சு திரும்பிருச்சு அப்படின்றது விமர்சனமாக இருந்தாலும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை அடிக்கோடிட்டு காண்பித்திருக்கிறார் முருகன் அவர்கள். உங்களோட பதில் என்ன? அது யூட்டர்ன்ல ஆகல, ஹை ஸ்பீட் இன்ஜினா தான் நாங்க இன்ன வரைக்கும் போய்க்கிருக்கோம் 3.0. எந்த இடத்துல யூட்டர்ன்ல ஆகல. அவர் வாட்ட ஐயா சொல்றாங்க ஏதோ 15 லட்சம் கோடி நாங்க வந்தது போனதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயாவுக்கு நாங்க பர்டிகுலராவே ஒரு சில விவரங்களவே சொல்றோம். அந்த 100 நாட்கள்ல நாங்க என்ன பண்ணிருக்கோம்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஐயா 3 லட்சம் கோடிக்கு உள்கட்டமைப்புக்கு பண்ணியிருக்கோம். 76,200 கோடி மகாராஷ்டிராவுல தஜ்வான் மெகா துறைமுகம். அந்த துறைமுகம் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது,
வேர்ல்டுல டாப் 1 மோஸ்ட்ல ஒரு இடத்துல வரக்கூடிய துறைமுகத்தை வந்து அங்க நம்ம கட்டமைப்பு உருவாக்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேத்துக்கும் வேலை வாய்ப்புகளை அந்த துறைமுகத்தின் மூலமா ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்துக்கு அந்த திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்திருக்கோம். குறிப்பா சொல்றாரு, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிராமப்புறத்துல சாலைகள் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும். ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளார்க்கு கூடிய பொறுப்புல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டமும் இந்திய அரசாங்க கூடிய திட்டங்களையும் நீங்க பட்டியல் எடுத்து பார்க்கணும்னு சொன்னா 90% திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு மத்திய அரசோட ஃபண்டு தான் இன்ன வரைக்கும் வந்து இருக்கு. அதுல குறிப்பா 49,000 கோடி ரூபாய் இந்த 100 நாட்களை மட்டும் ஒதுக்கீடு செஞ்சு வேலைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கோம். குறிப்பா 936 கிலோமீட்டர் 54,600 கோடி ரூபாய்க்கு நாங்க வந்து நெடுஞ்சாலைகளை, தேசிய நெடுஞ்சாலைகளை இது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பண்ணி முடிச்சிருக்கிறதுக்கான திட்டமிடுதலை பண்ணியிருக்கோம். குறிப்பா சொன்ன போன விவசாயிகளை பத்தி சொல்றாரு. விவசாயிகளோட அன்றாட நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம அக்கா தங்கச்சி நம்ம அண்ணன் தம்பி இருக்கிற மாதிரிக்கு வெங்காயம், பாஸ்மதி போன்ற அரிசிகளுக்கெல்லாம் குறைந்தபட்ச ஏற்றுமதியை நீக்கி இருக்கோம். இப்ப போயிட்டு வந்துருவோம், தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வர்றப்பெல்லாம் பிரதமர் அவர்கள் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார், திட்டங்களை அறிவிக்கிறார். அதே சொல்றாரு, ஏதோ வந்தே பாரத் திட்டம் தக்கல்ல வந்து எங்களுக்கு வர மாட்டது, வைக்க மாட்டது, போக மாட்டதெல்லாம் இல்ல ஐயா. 15 நாட்களுக்கு முன்பு முறையாக ஆன்லைன்ல விண்ணப்பம் செய்தால் நம்ம இருக்கக்கூடிய ஆல்பபெட்டிக் படி யாருக்கு வேணாலும் XY யாருக்கு வேணாலும் அந்த ரயில்வே டிக்கெட் முறையாக கிடைக்கும். குறிப்பா சொல்லப்படும் சொன்னா இப்ப தட்கல் இருக்குன்னு சொன்னால் அவசர காலத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாதவங்க தட்கல்ல முதல் நாள் பிக்கப் பண்ணி அவங்க போகக்கூடிய சூழல்லாம் இருக்கு. அதுவுமே எல்லாமே மேனுவல் சிஸ்டமேட்டிக் எதுவுமே எங்கேயுமே கிடையாது. எல்லாமே முறையாக ஆன்லைன்ல செய்யறோம். குறிப்பா தமிழ்நாட்டுல முத்ரா கடன் திட்டத்துல இருந்து 200 டிக்கெட்டை 800 ரூபாய்க்கு வித்தா என்ன சார் நியாயம்? 200 ரூபாய் டிக்கெட் 400 ரூபாய்க்கு அவசரத்துக்கு இன்னைக்கு நம்ம விவசாயிகள் மானியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. நம்ம அண்ணன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுக்கு பிறகு இன்னைக்கு உள்ள சுவடை பார்க்கலாம். மகளிருக்கு ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்கும், பஸ் கட்டண உயர்வு ஒரு பக்கம் இருக்கும். அது மணிக்கு நீங்க அன்றாட விற்கக்கூடிய சாராயத்திலேயே 110 ரூபா இருக்குது, 120 ரூபாய் ஆயிக்கு இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து சில சூழல்கள் எல்லாம் வந்து நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கீங்க. சரி சரி மோடி கார்த்திக், நடைமுறையில பார்த்தோம்னா இந்த 100 நாட்கள்ல மட்டும் 38 ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கு, 27 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மேடம், விபத்துன்றது வந்து யாரும் போய் திட்டமிடுதலாக பண்ணக்கூடியது. நீங்களே விபத்துன்னு சொல்றீங்க. அந்த விபத்துக்கு ரயில்வேகளுடைய போலீசார்களை வைத்துக் கொண்டு நாங்கள் வந்து முறையாக ரயில்வே அந்த போலீசாருடைய விசாரணையில் நடைமுறையில் இருக்கு. எங்க விபத்து நடக்கக்கூடாது அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறோம். உதாரணத்துக்கு புதுசா வந்தே பாரத் இருக்கும்போது கேரளாவில எல்லாம் சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து கல்லெறி சம்பவங்கள்லாம் நடைபெற்றுச்சு. அதெல்லாம் இன்னைக்கு தடுத்து நிறுத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கோடி கன்னியாகுமரிக்கு இன்னொரு வந்தே பாரத் விட்டுருக்கோம். இது சாதாரண பொதுமக்கள் இருந்து நடுத்தர மக்கள்ல இருந்து பணக்காரர்கள் எல்லாரும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மோடி அரசாங்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தமிழகத்தில் இவர் ரயில்வேக்கு கொடுக்க மாட்டான்னு சொன்னேன். ரயில்வே துறை எவ்வளவு எந்த இடத்துல கொடுத்திருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம்ன்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் முறையாக செயல்படுத்தியிருக்கிறோம் என்று நாங்கள் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறோம். சரிங்க சார், நம்ம முதல் சுற்று பேச்சுவார்த்தை இப்போ இதோட முடிச்சுப்போம். அடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடரலாம். அனந்தஜித் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இவ்வளவு பெரிய சோதனைகள்லாம் வந்து முருகன் சார் பட்டியலிட்டதுக்கு அப்புறம் சாதனைகளை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இந்த சாதனைகளோட தொடர்ந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய மோடி அவர்களின் அரசு. அதுவும் தமிழகம் வரும்பொழுதெல்லாம் தமிழக மக்களுக்காகவே ஒரு புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு பாராட்டை பெற்றுக்கொண்டு செல்வதுதான் மோடி அவர்களோட வாடிக்கையாக இருக்கிறது. அப்புறம் எந்த விதத்துல நீங்க குற்றம் சாட்டுறீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு அரசியல் விமர்சகராக இந்த இரண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த டாப்பிக்குள்ளே ஸ்டிக் ஆகணும்னு பார்க்குறேன். வேகா பேசினா பேசிகிட்டே இருக்கலாம், ஏன்னா இது 10 வருஷ ஜோக்கு. இந்த 100 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு அளப்பரிய சாதனை பண்ணதா ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்கிறீங்க. 15 லட்சம் கோடின்னு ஒரு பட்ஜெட் சொல்கிறீங்க. மொத்தமே நம்ம நாட்டோட பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கே 45லேருந்து 48 லட்சம் கோடி தான். ஒரு வருஷம் 12 மாதத்துடைய பட்ஜெட்டே 45லேருந்து 48 லட்சம் கோடி தான். அதில் 32 லட்சம் கோடி வருவாய், 45 லட்சம் கோடி செலவு, ஒரு 10லேருந்து 13 லட்சம் கோடி வந்து டெபிசிட், பற்றாக்குறை பட்ஜெட். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு மாதத்துக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 லட்சம் கோடி செலவாகுது. இதைத்தான் அவர் சொன்னார். இப்போ 90 நாள்னா 90 நாள்னா 3 மாதம். ஸோ ஒரு மாதத்துக்கு 5 கோடி செலவு, 3 மாதத்துக்கு 15 கோடி செலவு. சரியா போச்சு, 15 லட்சம் கோடி கணக்கு வந்துருச்சு. இந்த செலவில் முக்கிய செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் டு த லோன்ஸ்னு சொல்லுவாங்க.
IMFலேருந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்து சைனாக்காரண்டு ஜப்பான்றது லோனை வாங்கி இங்கே மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறோம்ல, அதுக்கு வட்டி கட்டுறது தான் பெரும் செலவு. ரெண்டாவது பெரிய செலவு இங்கே இருக்கிற அதிகாரிகள், ரிட்டையர் ஆனவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, MLA, MP, ஜட்ஜஸ், இவங்க எல்லாருக்கும் சம்பளம், சேலரி அண்ட் பென்ஷன் அண்ட் அலவன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் செகண்ட் ரூல். ஆமாம், இதுதான் பெரும் செலவு. இதில் மிச்ச மீதி இருக்கிறது தான் ஏதோ சொன்னாரே, ட்ரெயின் விட்டாங்க, ட்ரெயினில் கல்லடிச்சவங்க துரத்துட்டாங்க, ஆமாம், விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்தது, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாமல் இருக்கிறது. ஆமாம், அதாவது இப்போ எனக்கு பெரிய டவுட் என்ன வந்ததுன்னா, அவர் கேட்கும்போது இத்தனை கிலோமீட்டருக்கு ஹைவே போட்டோம், இத்தனை வந்தே பாரத் விட்டோம், இதெல்லாம் சத்தியமா 3 மாசம் நடந்துச்சா, இல்ல 10 வருஷம் 100 நாள் நடந்துச்சா? நான் கேட்கறது இந்த 100 நாளுடைய டாபிக் தான். இந்த 15 லட்சம் கோடி, இந்த 15 லட்சம் கோடி, இந்த 90 நாள், இந்த 100 நாள்ல நான் 1000 கிலோமீட்டருக்கு ஹைவே போட்டேன், இத்தனை வந்தே பாரத் விட்டேன்னு சொல்ற மாதிரி இருந்தா பப்ளிக் பாக்குறவங்க நம்மள ஜோக்கரா தான் பார்ப்பாங்க. ஏன் கேள்வி, நீங்க 15 லட்சம் கோடி செலவு பண்ணீங்க, மாத்து கருத்து இல்ல, எங்க போச்சு? எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க, எவ்வளவு வட்டி கட்டினீங்க, மீதி எவ்வளவு ஸ்கீம்ஸ், மற்றெல்லாம் விட்டுருங்க. இந்த 90 நாள்ல வந்த எத்தனை ஸ்கீம்ஸ், என்னென்ன டேட்ல இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, என்ன பட்ஜெட் கொடுங்க, அப்புறம் பேசுவோம். இதை சொல்லிடுங்க, மற்றபடி அப்புறம் பேசிக்குவோம். இந்த 100 நாள்ல 3வது வாட்டி வந்திருக்காரு. க்ரூட் ஆயில் விலை விழுந்துகிட்டே இருக்கு, பெட்ரோல் விலை 10 ரூபா குறையலங்க, டீசல் விலை 2 ரூபா 1 ரூபா குறையல, LPG விலை ஏறி இருக்கு. நான் ஒரு சாமானிய கடைக்கோடி மனுஷங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தது ஏதாவது ஒரு நல்லது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சத்தியமா அப்படி இல்லை. பிஜேபிக்கு நான் ஓட்டு போட்டுருந்தேன்னு வச்சுப்போம், எனக்கு 1 ரூபாய்க்கு ஒரு நல்லது நடக்கணும்ல, நடக்கணும். ஓட்டு போட்ட நிலைமை யோசிச்சு பாருங்க. அவன் பாவம் இல்ல, வரிசையா அமர்ந்துட்டே இருக்கான்ல. இப்போ இத்தனை வருஷம் வந்து ஓட்டு போட்டிருக்கோம், ஜெயிச்சிருக்காருன்னா ஒரு ரூபாயாவது குறையணுங்க. வாங்குற சம்பளத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டி, மிச்சம் இருக்கிற காசுல GST கட்டி வீட்டுக்கு என்னங்க எடுத்துட்டு போவான்? அந்த GST பெரிய கூத்து. நான் அதுக்குள்ள போவேன், நான் டாபிக் டைவர்ட் பண்ண வேணான்னு பாக்குறேன். ஸோ இந்த 100 நாள்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணிருக்கோம், இவ்வளவு ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் சொல்றது ஒரு ஜோக். இருந்தா டேட்டா கொடுங்க, இப்பயே பேசுவோம். சரிங்க சார். குமரராஜா சார், வாய்ஜால அரசு அப்படின்னு காங்கிரஸ் வந்து விமர்சனம் வச்சிருக்கு, அதற்கு உங்களுடைய பதில் என்ன? கனவிலேயே இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் வேற என்ன சொல்லுவார் என்று எதிர்பார்க்க முடியும்? கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. உலகத்தினுடைய விஸ்வகுருவாக இருக்கின்ற பாரதத்தினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு அன்பு தம்பியின் அன்புசால் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். துண்டு செய்து படுத்த பள்ளம் தூய தாடி மார்பில் விடும் மண்டை சுரப்பை உலகுதலும் அவர்தான் பெரியார் என்று புதுவை கவிஞர் பாரதிதாசன் அவரால் புகழப்பட்ட தந்தை பெரியாருக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காஞ்சிபுரத்துக்கு அறிவால்டி என்று சொல்லப்படுகின்ற பேரறிஞர் அண்ணாவிற்கும் இன்றைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 15ஆம் தேதி 2 நாளுக்கு முன்பாக சென்னிருந்தாலும் கூட அவருக்கும் சேர்த்து தமிழகமே கொண்டாடி இருக்கின்ற மாபெரும் தலைவர்களில் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை ஒருபடி உயர்த்தி காட்டிய தலைவர்களில் உன்னத தலைவரான அண்ணாவிற்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். இப்பொழுது நேரடியாக தலைப்புக்குள்ளே செல்வோம். 15 லட்சம் கோடிகளை அப்படி கேட்கின்ற பொழுது அன்பு தம்பி கேட்ட கேள்வி சரிதான். 3 லட்சத்திலே 3 மாதத்திலே 15 லட்சத்துக்கு என்ன கேட்டால், இந்த 100 நாளில் 27 பேர் உயிரிழந்திருக்கிறார்களே, ரயில் விபத்து நடந்திருக்கிறதே என்று நெறியாளர் கேட்கின்ற பொழுது, இது ஏதோ திட்டமிட்டு இந்த 3 மாதத்துக்குள்ளே நடக்க வேண்டுமோ என்கின்ற ஒரு உந்துதலோடு செய்யப்பட்டதைப் போல ப்ரொஜெக்ட் பண்ணுவது எப்படி சரியாக இருக்க முடியும்? எந்த திட்டங்களாக இருந்தாலும் ஓவர் நைட்டில், அதாவது ஒரு இரவில் எல்லாம் முடித்து விடக்கூடிய, ஒரே இரவில் அனைத்து பணிகளையும் செய்து முடித்து விடுகின்ற காரியமாக இருக்கிறதா என்கின்ற கேள்விதான் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு 6273 கோடி ரூபாய் ரயில்வேக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பாக வேண்டிய அளவிற்கான நிலம் எடுத்து கொடுக்கப்படவில்லை. எடுத்து கொடுத்தால் அடுத்த வேலை செய்வோம் என்கின்ற அந்த கேள்விக்கு இன்று வரை தமிழக அரசிடம் பதில் இல்லை. ஆனால் மெட்ரோ திட்டத்திற்கு 18,872 கோடி ரூபாய்களை தமிழக அரசு செலவு செய்திருக்கிறது. மத்திய அரசின் சார்பாக இதுவரை எதுவும் கொடுக்கப்படவில்லை என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை மத்திய அரசிற்கு இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டியின் சார்பாக ஜிஎஸ்டி எடுத்தால் அது பெரிய டிராஃபிக்காக போயிடும் அப்படின்னு சொன்னால், நமது வேடிக்கைக்காக சொல்லப்பட்ட வடிவேலினுடைய படத்தில் சொல்லப்பட்டது போல, ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு பணம்தான் ரத்தம் என்பதை அறியாதவன் அல்ல என்கின்ற அந்த வசனத்தையே சொல்லுவோம்.
மத்திய அரசின் சார்பாக ஒரு இயக்கம் நடைபெற வேண்டும் என்றால், மத்திய அரசு மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டும் என்றால், அந்த வேலையை செய்வதற்கு அடிப்படையில் வரி வருவாய் மூலமாகத்தான் எதை கொண்டு போக முடியும். இப்பொழுது கட்டமைப்பு இன்றைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் மதுரைக்கு நான் போய் கொண்டிருந்தேன். இன்றைக்கு 7 மணி நேரத்தில் என்னால் போய் சேர முடிகிறது. அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதிலே பணம் என்பது இன்றைக்கு டோல் இன்றைக்கு கூட ஆனந்த விகடனில் விரிவாக ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. டோல் என்பதன் மூலமாக பகல் கொள்ளையாக நடக்கிறது. 43 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்க வேண்டியது 60 கிலோமீட்டருக்கு இருக்க வேண்டிய டோல்கேட்டெல்லாம் வெறும் 43 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்குது என்கின்ற குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அடிப்படை கட்டமைப்பை இங்கே உயர்த்தியிருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. இப்பொழுது நடந்திருக்கிறது. இது மிக முக்கியமான இன்னொரு முக்கியமான சமீபத்திலே தான் புலனத்திலே வந்த செய்தி. புலனம் என்றால் நிறைய மக்களுக்கு தெரியாது. வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி என்னவென்றால், வருகின்ற அக்டோபர் திங்கள் 15ஆம் நாள் பிரிக்ஸ் மாநாடு கூட்டப்பட்டு அதிலே டாலருக்கு மாற்றாக ஒரு பணத்தை புதியதாக ஆரம்பிக்க இருக்க உலக அளவிலே அதில் மிக முக்கிய பங்கு இந்தியாவுக்கு வைக்கப்படுகிறது. அந்த மாற்று பணம் வருகின்ற பொழுது அது என்ன பெயரிலே வர இருக்கிறது, அது யூரோ என்ற பெயரிலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பெயரில் பிரிக்ஸ் என்ற பெயரிலேயோ ஏதாவது வந்தால் அமெரிக்காவினுடைய கூட்டத்தை அடுக்குவதற்கு இன்றைக்கு 83 ரூபாயாக இருக்கின்ற அந்த டாலருடைய மதிப்பு மிகவும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அது அமெரிக்கா அனைத்து முயற்சிகளும் செய்யும். பேட்டை ரவுடித்தனத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய பணத்தினுடைய மதிப்பை குறைக்காமல் இருப்பதற்கான எல்லா வேலையும் செய்யும். ஆனால் இந்தியா அதற்கு தலைமையேற்றிருக்கிறது. ரஷ்யா, ஐக்கிய அமீரக நாடுகள் அனைத்தும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பிரிக்ஸ் பணம் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவிலே இந்தியாவினுடைய மதிப்பு உயரும், பணத்தினுடைய மதிப்பும் உயரும், இந்தியாவினுடைய மதிப்பும் உயரும். அது சாதாரண ஏழை மக்களுக்கு என்ன செய்திருக்கலாம். ஐயா கேட்கிறாரு, வந்தே பாரத் ரயில்களை விட்டதுனால இவனுக்கு என்ன இது வந்துச்சு, 200 ரூபாய்க்கு விற்கிறத உண்மை, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கு தேவை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற வசதியை ஒழிய பணம் ஒரு முக்கிய காரணம் அல்ல. ஏனென்றால் மிக முக்கியமாக மக்கள் சௌரியமாக செல்லப்பட வேண்டும். காலையில் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் 12:30 மணிக்கு போய் இங்கே இறங்கிடலாம். 6 மணிக்கு ஏறினா 6:30 மணிக்கு 12:30 மணிக்கு மதுரையில் போய் ஜிகர்தண்டாவோட ஜிகர்தண்டாவோட மத்தியான சாப்பாடு லஞ்சை அங்கே சாப்பிடலாம். ஆனால் அன்றைக்கு இருந்தது என்னைக்கு நிலைமை, 10 மணி நேரம் 12 மணி நேரம் போய் சேர முடியாமல் இருந்தது. டபிள்யூ ஆஃப் த இது இந்த அடிப்படை கட்டமைப்புகளை மக்களுக்கான சௌகரியங்களை அப்ப ஏன் போறாங்கன்னா, இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அது மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே இங்கே தேவை மக்கள் தொகை என்பது அதிகமான பிரச்சனை. இப்ப ஐயா சொல்றாரு, பொங்கலுக்கான டிக்கெட் 2 நிமிஷத்தில் வித்து திருந்துருது. காரணம் அதிகபட்சமான டிமாண்ட். சப்ளை என்பது அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது நினைத்த நேரத்தில். இது இன்னைக்கு 1960களில் இருந்த சென்னை சாலைகள் தான் 2024 இருக்கு. கொஞ்சம் பல வேணா தள்ளி இருக்கிறாங்க, அவ்வளவுதான் ஒளி. ஆனால் வாகனங்கள் தினந்தோறும் 1 லட்சம் வாகனங்கள் சாலை வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி சப்ளை டிமாண்ட் என்று சொல்லப்படுகின்ற மார்க்சினுடைய மக்கள் தொகை தியரிக்கு ஏற்ப இது வெறும் பிளஸின் அடிப்படையில் செல்கிறது. ஆனால் அங்கே இருப்பது பெருக்கல் அடிப்படையில் விகிதம் கூடிக்கொண்டே இருக்கிறது. இரண்டுக்குமான மேட்ச் என்பது நடக்க இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கூட உலகத்திற்கு இந்த கொரோனா வந்த பொழுது எல்லா மக்களுக்கும் இலவசமாகவே மருந்துகளை கொடுத்தது. உலகத்தினுடைய வழிகாட்டியாக பல நாடுகளுக்கு மருந்துகளை அனுப்பி வைத்தது. இந்தியாவினுடைய மதிப்பை உலகத்தினுடைய தாழ்வாரத்தில் உயர்த்தி காட்டியது மோடியினுடைய மத்திய அரசு. மத்திய அரசின் சார்பாக அனைத்து பணியும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காகத்தான் 3வது முறையாக ஹாட்ரிக் எடுத்திருக்கிறார்கள். மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லலாம், மெஜாரிட்டி இருந்தாலும் எப்படி மீண்டும் அதை சொல்லுகிறேன், 199 ஜெயிச்சவர்கள் மாரல் விக்டரி. ஆனால் 240 பிளஸ் எம்டிஏ சேர்த்து 293 வருஷங்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று எதிர்கட்சிகள் இப்படி ஏளனம் பேசிக் கொண்டிருப்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதை தவிர மக்கள் சிறப்புடனே இருக்கிறார்கள். சரிங்க சார். முருகன் சார், திருவிளையாடல் வசனம் மாதிரி சொல்ற மாதிரி, தருமி சொல்ற மாதிரி அங்கங்க குறை இருந்தா அந்த குறைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல பாஸ் மார்க்கே கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பல திட்டங்கள், அங்கங்க குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உலக நாடுகளோட இந்த பிரிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிளே சொன்னது நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு.
பிரிக்ஸ் நாடுனுடைய அந்த கூட்டமைப்பை உருவாக்குனது வந்து சாதனை படைத்தது டாக்டர் மன்மோகன் சிங். சைனா 2 லட்சம் கோடி, இந்தியா 1 லட்சம் கோடி எல்லாம் போட்டு உலக வங்கியில் வந்து இந்த 5 நாடுகளும் கடன் வாங்குவதை நிறுத்த வேண்டும், உலக வங்கிக்கு போட்டியாக பிரிக்ஸ் வங்கி ஒன்றை உருவாக்கி அதுக்கு தலைமை ஏற்கிற பொறுப்பை வந்து இந்தியா ஏற்றுக்கொண்டது. ஆனால் அது நடந்து எப்போ நடந்தது? 2003 நடந்தது. இப்போ 2024 நடக்குது. 10 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு இவங்க ஆட்சிக்கு வந்து. என்ன ஆச்சு அந்த பிரிக்ஸ் வங்கி? அந்த பிரிக்ஸ் வங்கியினுடைய வளர்ச்சி என்ன? ஏன் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது? இந்தியாவும் ரஷ்யாவும் எதிரி நாடு மாதிரி பார்த்தோம், இல்ல நட்பு நாடாக இந்த ஏசியன் கண்ட்ரீஸ் வந்து ஒன்று சேரும் பொழுது அமெரிக்கா ஒரு பெரிய நாடு அல்ல, நட்பு நாடாக தானே அவர் இத்தாலி எல்லா நாடுகளுக்கும் அவர் வந்து அந்த பிரிக்ஸ் வங்கி எதிரி நாடு கிடையவே கிடையாது ரஷ்யா. என்ன கேக்குறேன், தவறான தகவல் சொல்லாதீங்க. 54 லட்சம் கோடி, எத்தனை 70 வருஷம் வந்து வாங்கிய கடன் 54 லட்சம் கோடி இந்தியா. இன்னைக்கு 167 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடிக்கு மேல இந்த 10 ஆண்டுகளுக்குள் இவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள் இல்லீங்களா? அதுக்கு நீங்க உங்களுடைய செலவாணி இதுல வந்து 27 பைசா கடன் தான். 1 ரூபா நம்ம வந்து இங்க வருமானம்னா 27 பைசா அதுல கடன். அதுக்கு வட்டி எவ்வளவு கட்டுறோம்? 19 பைசா. பெருகி வரும் மக்கள் தொகைக்கு இதெல்லாம் நடைமுறையில் இவர் வந்தவர்கள் மக்கள் தொகை பெருகிச்சா? இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள மக்கள் தொகை பெருகிச்சா? மக்கள் தொகை பெருக்கம் என்பது வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. சைனாவை தாண்டிட்டோம், இப்போ நம்ம 142 லட்சம் கோடிக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ அது வந்து அது வழக்கமா வந்துகிட்டு இருக்கு. இவர் சொன்னதெல்லாம் சாலை போக்குவரத்து அமைகள் 100 நாள்ல செய்தது இல்ல, 100 நாள்ல செய்யற சாதனை இல்லைங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்துல 4 வழிச்சாலை தங்க நாற்கர திட்டம்னு கொண்டு வந்தார். அவர் காலத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 4500 கிலோமீட்டர் போட்டாரு. நாங்க 35,000 கிலோமீட்டர் டாக்டர் மன்மோகன் சிங் வந்த பிறகு 35,000 கிலோமீட்டர் வந்து நாங்க ரொம்ப டெவலப் பண்ணி அதுக்கு நிறைய பணம் ஒதுக்கி அதெல்லாம் பண்ணோம். அப்ப டிஆர் பாலு தான் அந்த சாலை போக்குவரத்துறை அமைச்சர். அதனால அவர் இருந்ததுனால வடநாட்டில் வந்து 2 சாலை போட்டா இங்க 8 சாலை போட்டாரு. ஒரே நாள்ல வந்து 3 அந்த நெடுஞ்சாலையில கிண்டி லூகாஸ் ரிவியஸ் அந்த பக்கம் வந்து இது ஒரு 3 சாலை ஒரே இதுல பாடியில மொத்தம் 3தையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து அந்த பாலத்தை திறந்து அந்த நெடுஞ்சாலைகளை வந்து விரிவுபடுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததெல்லாம் நம்ம டிஆர் பாலு அங்கே கூட்டணி அமைச்சராக இருந்ததுனால தமிழ்நாட்டுக்கு வாரி வழங்கி இல்ல மத்தியசாங்க டாக்டர் மன்மோகன் சிங் அரசுல வந்து அந்த அளவுக்கு வந்து 4 வழிச்சாலை பிரபலமாக ஒழுங்குபடுத்தப்பட்டது. அது வந்து ஒரு வளர்ச்சி தொடர்ந்து வரக்கூடியது. அது மோடியினுடைய ஸ்பெஷல் திட்டம் இல்ல. 113 புது மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இதுக்கும் ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்குறதுன்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இங்க ஒரு 13 கல்லூரிக்கு உத்தரவு கொடுத்தாங்க. அது தனியா ஒன்றும் கொடுக்கல. இந்த 100 நாள்ல என்னன்னா நம்ம ஊர்ல வந்த வெள்ளத்துக்கு வந்து 27,000 கோடி கேட்டோம்னு சொன்னா வெறும் 516 கோடியை கொடுத்துட்டு அதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் வாயை திறக்கல. புரியுதுங்களா? அது மாதிரி வந்து மணிப்பூர்ல வந்து ஒரு 2 வருஷமா கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போய் பார்க்கவும் இல்லை. அங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கதின்னு கூட தெரியல. அது இந்தியாவில் ஒரு ஊரா இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்துக்குரிய கிளப்புது. அது மாதிரி இங்க வந்து நீங்க மெட்ரோ திட்டம் நம்ம செலவுல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்கிய அந்த பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அது தொடர்ச்சியாக வேகமாக 2வது கட்டம் வர வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய பணத்தை ஒதுக்கணும்ல. 1 ரூபா கூட இன்னும் 1000 ரூபா ஒதுக்குறேன்னு என்ன அர்த்தங்க? ஒரு திட்டத்துக்கு எல்லாத்துக்குமே 1000 ரூபா என்ன பேருக்கா? அது பட்ஜெட்ல பேர் வர்றதுக்கு 1000 ரூபா ஒதுக்குறது என்ன கேலி கூத்தா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சீட்டு கூட பிஜேபி வராத காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக இது வளரக்கூடாது என்று திட்டமிட்டு இது வந்து ஒதுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. கார்த்திக் சார், இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதுக்குதான் வர்றாரு. அக்டோபர் 2ஆம் தேதி வந்து நம்ம ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலத்தை தொடங்கி வைக்கிறார். ஏதோ பிரதமர் யாரு தமிழ்நாட்டில புறக்கணிக்கல. தமிழகத்துல வந்து ஒரு கண்ணா இருக்கிறதுனாலவே ஒவ்வொரு திட்டமிடுதல் நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு திட்டத்தை முடிவெடுத்து தொடங்கி வைக்கிறதுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாகவே தமிழகத்துக்கு வரியை புரிந்துதான் திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நடைமுறைப்படுத்தும் போது அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க. இதுல வந்து யாரும் ஒளிவு மறைவிலா இல்ல. இவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் மருத்துவக் கல்லூரி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்டதான், பிரிக்ஸ் மாநாடு சம்பந்தப்பட்டதுமே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்டதுதான் அவர்கள் செய்ததை நாங்கள் அதை கண்டினியூ பண்றது மாதிரி சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு நல்லா இப்ப இலவச உஜ்வாலா திட்டத்துல நாங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவச எரிவாயு கொண்டு போற திட்டம் யார் கொண்டு வந்தது?
பிரதமரோட வீடு கட்டும் திட்டத்துல இன்ன வரைக்கும் தமிழகத்துல பட்டியலே கொடுத்திருக்கோம். இத்தனை லட்சம் பேர் இந்தந்த இடத்துல இத்தனை பேரு அப்படின்னு வாயில சொல்லல. இவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்கான்ற பட்டியல தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிருக்கோம். குறிப்பா தமிழகத்துல எனக்கு தெரியும், தென்னிந்தியாவுல பெண்களுடைய தொழில் மேம்பாட்டு திட்டங்கள்ல இளைஞர்களுக்கு திறன் வேலை வாய்ப்பு மேம்பட்டம் குறிப்பா தமிழ்நாட்டை புறக்கணிக்கணும். ராணுவ தளவாடங்களை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராணுவ அமைச்சரா இருக்கும் போது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்க தொடங்கி வைத்து நோக்கம் என்ன, தமிழ்நாட்டோட இளைஞர்கள் அதுல அதிக பயனடையணும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் அந்த ராணுவ தளவாடங்கள்ல போய் பணியாற்றணும்ன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலக நாடுகள்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பொறுப்புக்கு வாங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா இது நம் நாட்டினுடைய பிரதமருக்கோட கௌரவம் இல்ல, இந்தியா நாட்டினுடைய 140 கோடி பேருக்கு உள்ள கௌரவம். இப்ப உக்ரைன் போர் நடக்குது, அங்க ரஷ்யாவில போர் பதட்டங்கள் இருக்கு. இப்படி உலக நாட்டுகள்ல ஒவ்வொரு சூழ்நிலையும் பொருளாதார நெருக்கடியில இருக்கும் போது இந்தியா 3வது முறையாக ஒரு நாட்டினுடைய பிரதமராக வரும்போது மக்கள் நம்மளுக்கு ஆதரவு அளித்தன்னு பேர்லதே வர்றோம். நாங்களா ஜெயிச்சுட்டுலாம் வரல, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்ட நோக்கம் என்ன, மக்கள் நலத்திட்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. இப்ப விவசாயத்தினோட மானியம் எப்படி வருது, நேரடியா வங்கி கணக்குக்கு வருது. பிரதமரோட வீடு திட்டம் எப்படி வருது, நேரடியா வங்கி கணக்குக்கு வருது. இது யாருமே தமிழ்நாட்டுல நாங்க போய் சொல்லி எல்லாம் செய்யல, எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா நீங்களே பண்ணிக்கலாம். குறிப்பா இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூர்ல நடந்த மிக பத்திரிகையாளர் சந்திப்புல கோயம்புத்தூர் மாவட்டத்துல மட்டும் உத்தரகடன் திட்டத்துல எவ்வளவு ஒரு பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, மொத்த மக்கள் தொகையை காட்டி இப்படி இருக்குன்னு. அவங்களுக்கு நல்லா தெளிவா அவங்களும் சொன்னாங்க. ஒருத்தர் இப்ப நான் ஒரு உத்தரகடன்ல 2 லட்சம் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்துல கட்டி முடிச்சுட்டு திருப்பி 4 லட்சம் வாங்குறேன். தொழிலோட வளர்ச்சிகள் அதிகப்படியமா போகிறது. குறிப்பா நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவுல சிறு குறு தொழிலதிபர்களை அதிகமாக உருவாக்கிய இடம் தமிழகம். மத்திய அரசினுடைய நேரடி கடன் திட்டத்தின் மூலமா தான் நிறைய தொழிலதிபர்கள் உருவாயிருக்காங்க. குறிப்பா கொரோனா காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி பொருளாதார சிக்கல் இருக்கும் போது பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய அதை ஏற்கனவே கடன் வாங்கினவங்களுக்கு 15% சேர்த்து போட்டு மீண்டும் கடன் தொகையை கொடுத்து நீங்க தொழில மேம்பட்டுவாங்க, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்க குடும்பத்தை வருமானத்தை மீட்டு கொடுத்த இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, தமிழ்நாட்டோட இளைஞர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பாரத பிரதமர் பாதுகாவலராக திகழ்கிறார். சரி கார்த்திக் சார், அனந்தஜித் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழகத்துல இருந்து ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வரல, அந்த கோர்ட்ல தான் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்லிய குற்றச்சாட்டு இருக்கு. தமிழகம் மட்டும்தான் மோடி அவர்களோட மனசுலயே இருக்கு. எத்தனை திட்டங்கள் பாருங்க, தமிழகத்து பெண்கள் வளர வேண்டும், தமிழகத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வர வேண்டும், தமிழகத்தின் சாலை வசதிகள், இப்பொழுது பாம்பன் பாலம் திறக்கப்படுகிறது, பல்வேறு உதாரணங்களை காமிச்சு தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அப்படின்னு சொன்ன கருத்துக்கு உங்களோட முதல்ல இதுக்கு முன்னாடி பேசின இந்த 2 கருத்துக்கும் நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். ஒரு வடிவேல் ஜோக் தான் சார் சொன்ன மாதிரி. வெயில் காலத்தில் அதை சாப்பிடுவேன், மழை காலத்தில் எதை சாப்பிடுவேன், அதை அந்தந்த சீசனில் அவன் சாப்பிட்றது தான் அது. அதை ஒன்றும் நீங்கள் எதுவும் தனிப்பட்ட முறையில் செய்யலை, அது செய்யவும் வேண்டாம். நீங்கள் கவனம் இருந்தாலும் அது நடக்க தான் போகுது. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது ரோடு போடுறது, ட்ரெயின் விடுறது, தண்டவாளம் ட்ரெயின் போனால் தண்டவாளம் விடணும், ராமேஸ்வரத்துக்கு பாலம் போடணும்னா போட்டு தான் ஆகணும். இதெல்லாம் பெருமை இல்லை. இல்லைன்னா அந்த தண்டவாளம் மழையில் வெடிச்சிட்டு போச்சு, அடிச்சு போச்சுன்னா திரும்ப அது பிரச்சனையாக இருக்கும். அப்போ திரும்ப அதுக்கு நிவாரணம் கொடுக்கணும். இதெல்லாம் கிட்டத்தட்ட மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாதிரி இருக்குது இவங்க சொல்கிறது. நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசாங்கம்ன்றது ஒரு இத்தனை வருஷம் ஃபங்க்ஷன் ஆகிறோம், இந்த மாதிரி அஜெண்டாஸோட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட் இருக்கணுங்க. இப்போ பர் கேபிட்டா இன்கம் உங்களுடைய வாழ்வாதாரம் 2014 2024 ஏதாவது பெட்டராக இருக்காம? ஒரு கார் வச்சிருக்கவரால 2 கார் எல்லாம் வாங்கல, அதிகபட்சம் ஒரு காரை எக்ஸ்சேஞ்ச் போட்டு இஎம்ஐல தான் வாங்கியிருப்பீங்க. 2014 இருந்த ஒருத்தனோட இவங்க சக பேச்சாளர் சொல்றேன், 2014 24 வாழ்வாதாரம் மாறி இருக்கா? நம்மளுடைய நாட்டோடைய நேஷனல் இன்கம் வளர்ந்துருக்கிறா? எதுவுமே கிடையாது. ஒன்னே ரிக் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், நம்ம போய் உக்ரைனுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டோம், ரஷ்யாவுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னா, இது மோடியோட தனிப்பட்ட சாதனை நான் சொல்ல மாட்டேன். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பாஜக கவர்மெண்ட் நல்லா தான் இருக்கு, அதை குறை சொல்லக்கூடாது. ஆனா ஒரு அப்பா வீட்டுக்கு வெளியே போய் சண்டை போற 2 பேரை விலக்கி விடுறான், அவன் சண்டை போற விளக்கும் போது எல்லாரும் சரி அங்கிள் சொல்லிட்டு போயிட்டான். வீட்டுக்குள்ள வீட்டுல இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாரு, வீட்டுல இருக்கவங்களை பார்க்க மாட்டாரு, மழை பெஞ்சு ஒழுகிட்டு இருந்தா கேட்க மாட்டாருன்னா அவர் நல்ல அப்பாவா? வெளில சண்டை போடுறோம், பஞ்சாயத்து தீக்கிறது மட்டும் தான் அப்பாவோட வேலையா? அப்படி இருக்கு இல்ல, அதை அவர் தீக்கிறாரு, தீக்கட்டி போறாரு, பிரச்சனை. இன்னைக்கு நேத்து குண்டு போட்டு 35 பேர் செத்துருக்கான். இந்த ரிக்குன்னு ஒன்று சொன்னாங்க இல்லைங்களா, பிரிக்கோட ஷார்ட் ஃபார்ம்ல ரிக்குன்னு ஒன்று இருக்கு. அதாவது ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த 3 பேரும் சேர்ந்து உலக வங்கிக்கு ஒரு மாற்றம் அமையிறது. இதெல்லாம் எந்த ஒரு நாட்டோட இனிஷியேட்டிவுமே கிடையாதுங்க. ஒரு எக்கானமிஸ்ட் சொல்லியிருப்பாரு. அந்த எக்கானமிஸ்ட் எப்படி சொல்றாரு, ஏன் அதையும் சவுத் ஆப்பிரிக்காவையும் இஸ்ரேலையும் வச்சு சொல்லல? பெரிய பாப்புலஸ் கண்ட்ரிங்க, 2 பேர் 150 கோடி 140 கோடி பாப்புலேஷன் வச்சிருக்கான், இன்னொருத்தன் இதுக்கு தேவையான துப்பாக்கி செய்யறான், அவ்வளவுதான். 3 பேர் ரவுடி.
3 பெரிய நாடு ஒண்ணு சேர்ந்து அமெரிக்கா மாதிரி ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க முடியும். இது ஒரு தியரிங்க, இது ஒரு டாக்டரேட் தியரி. நேரடியாக எதிர்க்காம மறைமுகமாக இந்த கூட்டணி சார் 2004ல 1-2-3 அக்ரிமெண்ட் ஒன்னு போட்டாங்க சார். அப்ப நான் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து பாஜக அமெரிக்கா கூட தான் காங்கிரஸ் அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க. அவங்களும் வெளிப்படையா இல்ல. சோ நான் காங்கிரஸ்க்கோ பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணல. யாருமே ஒன்னும் சாதனை பண்ணலன்றதான் இங்க பிரச்சனை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்வாதாரம், என்னுடைய வருமானமோ என்னுடைய வாழ்க்கையோ பெட்டர் ஆகலன்னா கவர்மெண்ட் சாதிச்சதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா, அவர் என்ன சொன்னாரு, அது எதுவும் சாதனைலாம் இல்ல மேடம். அவர் தமிழ்நாட்டுல வந்து எம்பி வரல அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எம்பி வர வைக்கிற வழியானலாம் எனக்கு தெரியல. இல்ல 2 முறை ஆட்சிக்கு வந்த பிரதமர் 3வது முறையும் வந்திருக்கிறார் என்றால் அத்தனை பேரோட மனசுலயும் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார். அந்த நல்ல திட்டங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சதுனால தானே ஓட்டு போட்டு வந்தாங்க. அப்ப சாதனை இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? இது வந்து ஆல் டுகெதர் ஒரு டிஃபரண்ட் டாபிக் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டா தான் விழிப்புணர்வு கூடயா? இல்ல காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டா தான் விழிப்புணர்வு கூட, இல்லாட்டி விழிப்புணர்வு கம்மின்னு அர்த்தமா? இல்ல, இது வந்து ஓட்டர் பிஹேவியர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனுக்கு எப்படி மக்களை ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா யாருக்கு ஓட்டு விழும் அப்படின்றது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு லீடர்ஷிப் ஃப்ரண்ட், ஒரு இமேஜ், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது எல்லாம் சேர்த்து கிரியேட் பண்ற ஒரு ஆரா, அதுதான் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்கோட ரிசல்ட் தான் இது. அதுலயும் ஒரு சரிவு சந்திச்சிருக்காங்க. ராகுல் காந்தியோட முயற்சியில் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காரு. அப்படி வந்தும் ஆட்சியை பிடிக்க முடியல. இது எல்லாமே வந்து ஓட் பாலிடிக்ஸ் மேம். நான் தான் திரும்ப சொல்றேன், எனக்கு பிரிக்க பத்தி கவலை கிடையாது, அமெரிக்கா பத்தி கவலை கிடையாது, டாலருக்கு மாற்ற ஒரு கரன்சி வந்தா கவலை கிடையாது, 100 15 லட்சம் கோடி 45 லட்சம் கோடி பட்ஜெட் உலக வல்லரசு, எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நான் வெளியில போகும்போது பார்க்குற ஒரு சாமானோட வாழ்க்கை தரம் 2014 to 24 வளர்ந்தா மோடிக்கு இல்லனா நான் கேள்வி கேட்பேன். இவ்வளவுதான். குமரராஜா சார், இந்த கேள்விக்கு உங்களோட பதில். சோ இந்த தலைமுறை இவங்க 2 பேரும் பார்க்குற பார்வை, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா? உயர்ந்த வாழ்க்கை தரத்திற்கு இந்த அரசாங்கமும் மோடி அவர்களும் காரணமா இல்லையா? ஆமாம், உண்மைதான். இதை கேட்கறது நியாயமான கேள்வி. சாதாரணமற்ற ஏதுமற்ற எதிரிகளுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்ற கேள்விக்கான பதில் தான் அவர் கேட்குற கேள்வி. அதாவது 25 கோடி பெண்கள் இன்றைக்கு வறுமை நிலையிலிருந்து அவரை மாற்றி வறுமை நிலை மாறி இருக்கிறது என்பது. 40 கோடி ஜன்தன் திட்டங்கள், ஜன்தன் அக்கௌண்ட்டுகள் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான சாதாரண மக்களுக்கு, விவசாயிகளுக்கு மாதம் 2020 6,000 ரூபாய் வருஷத்துக்கு போடுறாங்க. அப்படின்னும் போது விவசாய பல லட்சம் ஏக்கர்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்குது. மானியம் குறைக்கப்பட்டிருக்குது. மானியத்தில் அதிகமாக்கியிருக்காங்க, மானியத்தில் சில இடத்துல குறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சாதாரண மக்களுக்கான இது பண்ணிட்டு இருக்கும்போது ஐயா கேட்குற மிக முக்கியமான ரயில் அப்படின்னா இன்ன வரைக்கும் இந்த இன்னும் வெளிப்படையாக நானே சொல்கிறேன், வெறும் 2.25 ரூபாய் தான். நான் ஆவடியிலிருந்து சென்னைக்கு வந்துட்டு போகிறதுக்கு மொத்த ரூபாய் 4 ரூபாய் 50 பைசா. இன்ற வரைக்கும் இதுவரை மாற்றமே இல்லை. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாற்றம் என்ற சொல்லில் மாற்றம் இல்லையே தவிர மற்ற அனைத்திலும் மாற்றம் உண்டு. ரயில்வே கன்செஷனில் இன்ன வரைக்கும் மாற்றம் கிடையாது. 10 ஆண்டு காலத்தில் இது இருக்கு. சாதாரண மக்களுக்கான இந்த பணிகளை எந்த விதத்திலும் தொடரல. 1 ரூபாய் அட்டனாவோட குறைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். 302 ஆண்டு காலமாக 102 ரூபாய் 70 பைசா தான் பெட்ரோலுடைய விலை. இன்றைக்கு 100 ரூபாய் 78 பைசா. அப்போ 2 ரூபா 30 பைசா குறைச்சிருக்காங்க. இன்னும் கேட்பாங்க, இல்லை கேள்வி கேட்குற மட்டும் கேட்பாங்க, இன்னும் குறைச்சிருக்கலாமே, டாலரோட மதிப்பு குறைஞ்சிருக்குது அப்படின்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாங்கப்பட்டிருக்கிற ஐயா சொன்ன மாதிரி 19 பைசா வட்டி வருமானத்தில் அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டது ஆயில் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற 1.25 லட்சம் கோடி ரூபாய்களை மத்திய அரசு ஆயில் கம்பெனிகளுக்கு வெளிநாட்டு வாங்கியதை அதில் குறைந்தபட்சம் 25,000 கோடி ரூபாய்கள் வந்து வட்டி கட்டுவதிலிருந்து நாம் விலக்கு பெற்றிருக்கிறோம். சாதாரண மக்களுக்கான பெட்ரோல் விலை இன்னைக்கு ஏறவே கிடையாது. 3 வருஷத்துல ஒரு நாளும் பெட்ரோல் விலை ஏறவே கிடையாது. 2 ரூபாய் 2 ரூபாய் 70 பைசா குறைக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. இல்ல உடனே அரசியல் அறிப்பு செய்யறது எதிர்கட்சிகளுக்கு இதை வேலை எதையா சொல்லணும். திட்டங்களை தொடர்கிறார்கள் என்று ஒரு வாய்ஜாலம் என்று சில வார்த்தைகளை வந்து காங்கிரஸ் வந்து முன்வைக்கிறாங்க. இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா வெதர் போர்காஸ்டுக்காக மிஷன் மோசம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இது உலக நாடுகளுக்கே வந்து ஒரு முன் உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரிஷ்யோர் அப்படின்னு விவசாயிகளுக்காக ஒரு புதிய திட்டம். இதெல்லாம் நீங்க வரவேற்கத்தானே ஒரு 20 கோடி பேருக்கு வேலை கொடுக்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஒரு பெரிய திட்டத்தை வந்து நாங்க கொண்டு வந்தோம்.
அது ஒரு 20 கோடி பேருக்கு வந்து வேலையை கொடுக்குது. வேலை இல்லாம எத்தனை பேர் கொடுத்தீங்க? வேலை கொடுத்தது எவ்வளவு பேர் கொடுத்தீங்க? திட்டம் நீ என்ன டேட்டா சொல்லுங்க சார். நீங்க சொல்லிட்டு போனீங்க வறுமையில் இருந்து 1 லட்சம் ரூபாய் தருவாங்க. காங்கிரஸ் எங்க கொடுத்தீங்களா? 20 கோடி பேர் வறுமையில் இருந்து மீட்டதாக சொல்றாரு இல்லையா? ஆனா 25 கோடி 80 கோடி பேருக்கு வந்து இலவச உணவு கொடுக்கறோம்னு சொல்றாரு. வறுமை எங்க போச்சுப்பா? 20 கோடி மீட்டு இருந்தா 60 கோடி தானே வரணும். 80 கோடி பேருக்கு நாங்க 25 கோடி பெண்கள் 25 பெண்கள் 20 கோடி பேர் பெண்களுக்கு கொடுக்கின்றது அந்த குடும்பமே மாறிடுச்சுன்னு அர்த்தம். வாய்ஜாலம். 20 வாய்ஜாலம் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டதாக சொல்வது. ஏங்க இங்க இருக்கிற பிரச்சனை 140 கோடி மக்கள்ல இன்றைக்கு இரவு உணவு இல்லாமல் படுக்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கை அதிகம்தான். அதுக்காக மொத்தம் இல்லாம எல்லாருமே எல்லாம் சுபிச்சமாயிடுச்சு. இடிச்சா இரும்பு வரும், வெட்டினா வெள்ளி வரும், தட்டினா தங்க வரும் சொல்லிட்டோம். இல்லாமல் இருக்கவில்லை, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனைகளுடைய உக்கிரத்தை குறைத்திருக்கிறார்கள். அதற்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அதுதான் மத்திய அரசு செய்ய முடியும். மத்திய அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதை மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சரிங்க சார், யூட்டர்ன்ற வார்த்தை வந்து காங்கிரஸ் வந்து உபயோகப்படுத்தி எங்கது யூட்டர்ன்? இவங்க தாங்க யூட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. இருக்கட்டும் இல்ல லேட்டரல் என்ட்ரில அரசு பணிகளாக இருக்கட்டும் எல்லாமே எதிர்க்கட்சிகள் மற்றவர்களோட விமர்சனம் பார்த்த உடனே அந்த திட்டத்தை எல்லாம் கைவிட்டு இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு தோல்வி. ஏங்க இது என்ன தோல்விங்க? ஒரு உண்மையை சொன்னா நல்லது நடக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 1400 பள்ளிக்கூடம் தான் வரும். அது கையெழுத்து போடலன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய கல்வி தொகையை உதவி தொகை கொடுக்க முடியாது. அப்படி சொல்லவே கிடையாது. கொடுக்க வேண்டிய 2023 மார்ச் 2023 ஒரு ஆய்வுக்குழு அமைக்கிறோம். இந்த ஆய்வுக்குழு முடிவு வந்த பிறகு நாங்கள் முடிவெடுப்போம் சொல்லி இருக்கணும். அவர் ஆய்வுக்குழு முடிவு வந்த உடனே கையெழுத்து எடுக்கிறோம். அந்த வார்த்தை தவறு. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரர் இல்ல அந்த சிவதாஸ் மீனா அவர் பாட்டுக்கு நாங்கள் வந்து ஆய்வுக்குழு முடிவு வந்தவுடன் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு கடைசியில கையெழுத்து போடுவோம் சொல்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒப்புக்கொண்டார்கள். தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி கையெழுத்துல போட்டிருக்காரு. வேற ஏதோ தகராறு சூதுவாது. ஒரு தவறாக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. அது ஆய்வுக்குழு எதுக்கு அமைக்கிறோம்? ஆய்வுக்குழு முடிவு வந்த பிறகு அதை போடுவதா இல்லையா என்பதை முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சரும் அமைச்சரவையும் தானே. சிவதாஸ் மீனா வந்து ஆய்வுக்குழு முடிவு வந்த பிறகு கையெழுத்து போடுகிறோம். இது என்னங்க சம்பந்தம் இருக்கா? ஆய்வுக்குழு எதுக்கு வைக்கிற அப்புறம் இதான் கையெழுத்து போட சொல்லிடல. ஆய்வுக்குழு வைத்து அது முடிவெடுத்த பிறகு நாங்கள் கையெழுத்து போடுவோம்னு சொன்னா கையெழுத்து போட ஒத்துக்கிட்டது அர்த்தமா? அது ஆய்வுக்குழு போடுவதா இல்லையா தமிழக அமைச்சரவை போடுவோம் என்று கையெழுத்து போடுவோம் தூக்கி அடிக்கப்பட்டார். சிவதாஸ் மீனா இப்படி ஒரு சதியை பண்ணனால்தான் இந்த சதியை மரியாதை இருக்காது. இந்த சதினால நீ போ அங்கேட்டாங்க. சரிங்க சார், கார்த்திக் உங்களிடம் அதே கேள்வியை கேட்க விரும்புகிறேன். மோடி அரசின் சாதனைகள் என்ற பெரிய நீண்ட பட்டியலை கொடுத்தாலும் வாய்ஜால அரசு, யூ டர்ன் அடித்த அரசு, அதாவது பல தீர்மானங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு யூ டர்ன் அடிச்சு போயிட்டாங்க. அது அந்த மெஜாரிட்டி இல்லாததுனால வந்த குழப்பமா? கார்த்திக் கார்த்திக் கேக்குதுங்களா? நான் பேசுறேன். இவங்க சொல்றாங்க கேக்குது மேடம், கேக்குது மேடம். ஒரு தடவை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க மேடம். அதாவது சாதனைகளை பெரிய பட்டியலாக நீங்கள் கொடுத்தீர்கள். குமரராஜா சார் அவர்களை இது வளருகின்ற அந்த பாப்புலேஷனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் சொன்னாலும் எதிர்க்கட்சிகள் ஒரு சில பிரச்சனைகளை முன்வைத்து இதுல யூ டர்ன் அடித்தது எதற்காகன்னு கேட்டிருக்காங்க. வக்ஃப் வாரியத்தோட பிரச்சனைகள், அடுத்து லேட்டரல் என்ட்ரியில அரசு பதவிகள் வந்து நியமனம் செய்தது, அதுக்கப்புறமா எதிர்க்கட்சிகளோட விமர்சனம் அடித்ததுக்கு அப்புறம் யூ டர்ன். இந்த யூ டர்ன்லாம் மெஜாரிட்டி அரசாங்கம் இல்லாததால் தான் இதற்காக பயப்படுகிறது மோடி அரசு. ஆனா நீங்க நாங்க தான் மெஜாரிட்டியில இருக்கோம். அதான் தெளிவா விளங்கிக்கு. ஐயா அவர்கள் வந்து ஏற்கனவே அதை சொல்லிட்டாரு.
240 எங்க 194 அதுக்கெல்லாம் ஒரு விளக்கமே கொடுத்துட்டாங்க. இது வந்து கடைசி வரைக்கும் மோடி 3.0 ஆரம்பிக்கிறதுல இருந்து இதே பிரச்சனை தான் இருக்கு. ஒரு திட்டங்களை நாங்க நடைமுறைப்படுத்தப்பட ஒரு அரசாங்கத்தினுடைய விருப்பங்கள் இருக்கும் போது நாங்க ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, அரசாங்கத்தில் நல வாரியம் சம்பந்தம் நடைமுறைப்படுத்தினாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விசிகா போன்ற எதிர்கட்சி எல்லாம் வந்து விமர்சனம் செய்யும் போது அந்த திட்டத்தை பரிசீலனை செய்வோம் என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில தெரிவிச்சதால கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. இப்ப நாங்க வந்து வக்ஃப் போர்டு சட்டம், இப்ப லேட்டஸ்டா ஒரு வக்ஃப் போர்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய பழைய நடைமுறை சட்டங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை புதிய நடைமுறை சட்டங்களை கொண்டு வந்தா அது சிறுபான்மை மக்களுக்கு அதுல எவ்வளவு நல திட்டங்கள் கிடைக்கும், எவ்வளவு நலன் இருக்குன்னு உள்ளார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரோம். நாங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரோம்னு சொன்னா அதை வந்து ஒரு பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற நோக்கத்துக்கு கொண்டு வரல. அப்படி நாங்க வந்து ஒரு பொதுமையில கொடுக்குறோம். இப்ப வந்து ஒரு சட்டத்தை மறைமுகமா இயக்கி வந்து ஒரு அரசாங்கம் செயல்படுத்த முடியும். பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்தில் அதை வந்து பரிந்துரை பண்ணி மக்களவையிலே மாநிலங்களிலே ஒப்புதல் பெற்று ஜனாதிபதி ஒப்புதலுக்கு பிறகுதான் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அப்ப ஒரு சட்டத்தை நாங்க கொண்டு வரோம்னு சொன்னா இப்ப வக்ஃப் போர்டு சட்டத்தை கொண்டு வரோம். எங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில சில விஷயங்களுக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம். அது வந்து அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முடிவு. அதுல முழுமையா ஏற்றுக்கொண்டால் அந்த அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளும். பொதுமக்கள் ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத போது ஒரு அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும். அதுக்கான உடனே வந்து பேக்கப் படிக்கிற விஷயம்லாம் கிடையாது. அவர்களுக்கு நன்றாக சொல்லுங்கள், உலகத்திலேயே இதுவரை சந்திக்காத தலைமாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனாலதான் மக்கள் அவரை விரும்பி விரும்பி 3வது முறையாக கொண்டு வந்திருக்கிறார். தேர்தல் அரசியல் காலகட்டத்தை தொடங்கிய நரேந்திர மோடி அவர்கள் இன்று வரை தோல்வியை அதனால மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் அவரு. ஒரு திட்டத்தை கொண்டு வரோம்னா பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம். பொதுமக்கள் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்க ஏற்றுக்கொள்ள போறோம். இப்ப ஆர்டிகல் 370 கொண்டு வந்தோம், பொதுமக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நாங்க கொண்டு வந்துட்டோம். எங்களோட அஜெண்டா அது. அது மாதிரி இன்னைக்கு அயோத்தியில வந்து இன்னைக்கு ராமர் கோயில் கட்டி இருக்கோம், அது வந்து எங்க அஜெண்டா. அது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் வழிகாட்டுதல் படி நடைமுறைப்படுத்திருக்கிறோம். புதுசா போய் நாங்க எந்த திட்டத்தையோ கிடையாது. உங்களோட நிறைவான கருத்தை பதிவு செஞ்சிருங்க கார்த்திக். அதாவது வாய்ஜால அரசுன்னு காங்கிரஸ் சொன்னதுக்கு உங்களோட பதில் என்ன? ஏன்னா இப்ப வரக்கூடிய ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலும் காஷ்மீர் மாநில தேர்தல்கள் எல்லாம் இருக்கு. மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்றால் தெரியும். இதே ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எப்படி இருக்கு, இன்னைக்கு இருக்க ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்ற உங்களுக்கு நன்றாக வந்து அவர் எப்படி யாத்திரையை தொடங்கினாரா திட்டங்கள்ல கொண்டு சேர்க்கிறாங்களா, ஒரு எதிர்கட்சி மக்கள் கருத்தை வாங்கி பார்லிமெண்ட்ல முறையா பதில் சொன்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்க நடைமுறைப்படுத்த போறோம். அதுல இல்ல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. அவர்தான் வாய்ச்சொல் வீரராக இருக்கிறார். வயநாடுல ஜெயிச்சு எத்தனை நாள் போயிருக்காரு? இப்ப நிலச்சரிவுக்கு அடுத்து இன்னும் அவர் எட்டி கூட பார்க்கல. அதுக்கு முன்னாடி எங்க போனாரு? இந்த 100 நாள்ல அவர் சொந்த தொகுதிக்கு எத்தனை தடவை போயிருக்காரு? ஆனா அதே நீங்க பாரத பிரதமர் எடுங்க, 100 நலத்திட்டங்கள் கொண்டு வந்து நாங்க பட்டியல் யார் வாய் சொல்லலாம் கிடையாது. நரேந்திர மோடி தான் இந்திய நாட்டினுடைய பிரதமர். இப்ப மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக ஜெயிக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். மீண்டும் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி சார், நன்றி. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. முருகன் சார், நீங்க சொல்லுங்க. 4.0 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு முடிச்சிருக்காரு அவரோட கருத்து. கடந்த 10 ஆண்டு கால ஆட்சிங்கிறது அவங்களுக்கு வந்து பூரணமான மெஜாரிட்டி, பெரிய மெஜாரிட்டி இருந்தது. அதனால வந்து பார்லிமெண்ட்ல எந்தவித ஓட்டெடுப்பு கூட நடத்துறது இல்லை. எல்லாம் கைதுக்கு சொல்லிட்டு 370 கொண்டு வந்தாங்க. உயர்ஜாதி வகுப்புக்கு வந்து 10% இதை ஒதுக்கீது ஒரே நாளில் எந்த விதமான ஒரு விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டு அன்று இரவே ஜனாதிபதியிட்ட கையெழுத்து வாங்கி அடுத்த நாள் அமுல்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குது? இந்த வக்ஃப் வாரிய இது பிரச்சனை, அது வந்து ஆய்வுக்குழுக்கு போயிருக்கு. அது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் பாருங்க 2-3 தீர்மானங்கள் இப்போ திருப்பி போயிருக்கு. இப்போ முழுமையான மெஜாரிட்டி இல்லைங்க. முன்ன மாதிரி எடுத்தேன் கவித்தேன் என்று எல்லாம் செய்து விட முடியாது. காஷ்மீரில் பண்ணது மாதிரி இப்போ இங்கே பண்ணுறது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து பூர்ணமான எதிர்கட்சி இருக்கு, பலம் பொருந்திய எதிர்கட்சி இருக்கிறதுனால அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்ற நிலையில தான் இன்னைக்கு வந்து எல்லாமே குற்றச்சாட்டுக்கு ஆளாவது. சுப்ரீம் கோர்ட் கூட தைரியமாக வந்து குட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொன்றிலையுமே, அது நீட் தேர்வாக இருக்கட்டும், அந்த எல்லாத்துலேயுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்குப்பா. அதுக்கு முன்னால் கண்டிக்கிறதில்ல, எல்லாம் சொன்னதெல்லாம் சரி ஓகே. ஆனால் இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் இவர்களுக்கு சரியான முழு மெஜாரிட்டியை கொடுக்கவில்லை, எனவே வந்து இவர்களுக்கு ஒரு குட்டு வைத்தாக வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டும் இன்றைக்கு குட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால வந்து இவர்கள் வந்து நினைச்சதெல்லாம் நீதிபதி அவர்களோட வீட்டுக்கே போயிட்டு பூஜை எல்லாம் பண்ற அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அது இருக்கு.
அது வந்து நீங்க சில நீதிபதிகளை எல்லாம் வந்து செய்த சாதனைக்காக வேண்டி கவர்னர் ஆக்குறது, பெரிய பதவிகளை கொடுக்குறது, அதுவும் நடந்தது. அமித்ஷாவுக்கு வந்து இருந்த அந்த கேஸ்ல, குஜராத் கேஸ்ல வந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்ததுக்காக உடனடியாக கேரளா கவர்னர் ஆக்கப்பட்டார் ஒருவர். பேரெல்லாம் சொல்லக்கூடாதீங்க. அது கேரளா கவர்னர் ஆக்கப்பட்டார். அதனால பரிசு வழங்கப்படுகிறது, காலில் விழுவுறது, அப்புறம் பரிசு கொடுக்கிறது, இதெல்லாம் நடக்குது. சரிங்க, நன்றி சார். என்ன அதனால வந்து இங்க நீ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த அரசு இனிமேல் நடத்த முடியாது. நன்றி. இது வந்து ஆந்திராவுடைய முதலமைச்சரும் பீகார் முதலமைச்சரும் 2 கைப்பிடி மாதிரி கையில வச்சுக்கிட்டு தாங்கி இல்ல கைப்பிடியாக வைத்துக் கொண்டு நடக்கிற ஆட்சி இது. இந்த ஆட்சி வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்து விட முடியாது. இந்த நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். எதிர்க்கட்சி சும்மா விடாது. சரிங்க, குமரராஜா சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். மக்களுக்காக மகோன்னத ஆட்சி நடத்துகின்ற மத்திய அரசு மாண்புமிகு பணிகளை நிறைய விஷயங்களுக்காக மக்களுக்காக செய்து வருகின்றது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கான பணியை தொடர்ந்து மத்திய அரசு செய்யும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி சார். நன்றி. அனந்தஜி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இன்னைக்கு நிறைய பேசிட்டோம். அதை எலெக்ஷன்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி பேச முடியாத அளவுக்கு பேசிட்டோம். இதை பற்றி வரைக்கும் கேட்டிங்கன்னா, எனக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி பெருசாக ஒன்றும் சாதனைலாம் பண்ண மாதிரி தெரியல. அந்த பதவிக்கு உண்டான வேலை அதுவே முழுசாக செய்கிறாங்களான்னு தெரியல. அப்படி ஏதாவது ஒன்று நடக்கிற பட்சத்தில் அது நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டால் எங்களுக்கு வந்து ராகுல் காந்தியும் வந்து சொந்தக்காரர் இல்லை, மோடி ஒன்றும் எதிர் வீட்டுக்காரர் இல்லை. யார் நல்லது பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன். ஆமாம், அது ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியாது. அதுதான். நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.